சிக்கலான வேத பகுதிகள். இந்த தலைப்பின் கீழாக பல வேத பகுதிகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த தலைப்பினுடைய அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். சிக்கலான வேத பகுதிகள் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் இல்லை என்றால், ஒரு வேத வசனத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அச்சோ இந்த வேத வசனத்துக்கு எனக்கு பதில் தெரியலையே, அர்த்தம் தெரியலையே, என்ன சொல்கிறது, எதையோ ஒன்று சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையோ ஒன்று சொல்லுவோம்ல, அந்த சிக்கல் இல்லை. ஒரு வேத வசனத்தை நம்ம சாதாரணமாக வாசிச்சுட்டே வரும்போது மற்ற வேத வசனத்தை விட, வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறதை விட சில வேத பகுதிகள் ஒரு தவறான ஒரு முடிவுக்கு அல்லது தவறான ஒரு உபதேசத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதற்கு காரணம் நம்ம அந்த வசனத்தை சந்தர்ப்பத்தின் அடிப்படையில், சந்தர்ப்ப சூழலின் அடிப்படையில் நம்ம படிக்காதனால, கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் நம்ம படிக்காதனால. அதனால தான் சொல்லுவோம் கான்டெக்ஸ்ட் இஸ் கிங் சொல்லுவோம். அப்படிலாம் நம்ம பார்க்காதனால தான் செழிப்பு உபதேசம், சாவாமை என்கிற உபதேசம், வி ஆர் லிட்டில் காட்ஸ், நம்மள ஒரு குட்டி கடவுள் அப்படின்ற உபதேசம், இதெல்லாம் வந்ததுக்கு காரணம். அப்படி நிறையா வேத பகுதிகள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நம்ம பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். கடைசி வரிய பாருங்க, பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது வேற யாரோ சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இயேசுவே சொல்கிறாரு என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லி. யெகோவாவின் சாட்சிகள், ஜெகோவா விட்னஸ் குரூப், ஸோ இந்த வசனத்தை அவங்க எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசுவை காட்டிலும் பிதா அவர் பெரியவராக இருக்கிறாரு, அவர் தான் உண்மையான தெய்வம், அவரே மெய்யான தேவன் என்று சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு காரணம் இந்த சிக்கல் உண்டாகுது பார்த்தீங்களா, இந்த வேத பகுதி. அதனால் நம்ம இதை சந்தர்ப்ப சூழ்நிலை அடிப்படையில் நம்ம இப்போது இதனுடைய பொருளை நம்ம பார்ப்போம். திரியேக தேவனுக்குள்ளாக 2 வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா ஆண்டோலாஜிக்கல் ட்ரினிட்டி, அல்லது இம்மனன்ட் ட்ரினிட்டி. இந்த ஆண்டோலாஜிக்கல் ட்ரினிட்டி, இம்மனன்ட் ட்ரினிட்டி அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தனித்தனி நபர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஒரே தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். பிதாவும் தேவனாயிருக்கிறார், இயேசுவும் தேவனாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் தேவனாய் இருக்கிறார். பிதா எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறாரோ, பிதா எந்த அளவுக்கு வல்லமை உடைய நபராக இருக்கிறாரோ, அதே அளவுக்கு அதே தன்மையில் இயேசுவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு சில நபர்களுடைய பாவத்தை அவர் மன்னிப்பார். அவரே சொல்லுவார் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி. பொதுவாக இந்த விஷயத்தை யார் பண்ண முடியும் என்றால் ஒரு தேவனால் மட்டுமே தான் முடியும். கடவுளால் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஆனால் இங்கே இயேசு செய்வார் அதை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதை பார்த்த உடனே இந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இயேசு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்றால் அது தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்றால் இயேசு ஏன் செய்தார்? ஏனால் இயேசு தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று சொல்லி லூக்கா எழுதியிருப்பார். அப்போது இந்த வேத பகுதிகள் எல்லாம் நீங்கள் மற்ற இடத்துல இருக்குது. அதனால் அந்த வேத வசனத்தெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது பிதாவும் தேவனாக இருக்கிறார், குமாரன் தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம்
பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஆன்டோலாஜிக்கல் ட்ரினிட்டி அல்லது இம்மனன்ட் ட்ரினிட்டி அப்படி என்பது. இரண்டாவது வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன என்றால் எக்கனாமிக்கல் ட்ரினிட்டி. எக்கனாமிக் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லும்போது பொறுப்பின் அடிப்படையில் வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே தன்மை உடையவராக தனித்தனி நபர்களாக இருக்கிறார்கள். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் பொறுப்பு அப்படின்னு வரும்போது சில வேலைப்பாடுகளில் வித்தியாசம் வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை சரியாய் முறையாய் 100% கடைபிடித்து அவருடைய நீதினால் நீதிமானாயிருக்கோம். அவருடைய மரணத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இது யார் செஞ்சது? இயேசு செய்திருக்கிறார். பிதா செய்யலை, பரிசுத்த ஆவியானவர் செய்யலை. அதன் பிறகு நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக மரித்து பரமேறி சென்றதுக்கப்புறம் அவரை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். எபேசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம தெளிவாய் பவுல் சொல்கிறார். அப்போது இங்கே வித்தியாசம் வருது. இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த பொறுப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பிதா என்னெல்லாம் செஞ்சாரோ அது இயேசு செய்யலை. இயேசுல என்னெல்லாம் செஞ்சாரோ அது பரிசுத்த ஆவியானவரோ அல்லது பிதாவோ செய்யலை. தனித்தனி நபர்களும் தனித்தனி பொறுப்புகள், அந்தந்த பொறுப்புகள் அவர் செய்கிறாங்க இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுதான் எக்கனாமிக் ட்ரினிட்டி. பொறுப்பின் அடிப்படையில் வித்தியாசங்கள் வருது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை ஆளுகிற தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளை நாட்டை ஆளுகிற தலைவர்கள், அவங்களும் சரி நாமளும் சரி ஒரே தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். அதுதான் நம்ம ஒன்று சொன்னல, ஆன்டோலாஜிக்கல் ட்ரினிட்டி. ஒரே தன்மை. என்ன தன்மை? மனுஷத்தன்மை. நாம் என்ன அந்த தன்மையில் செய்ய முடியுமோ அதே தான் அவர்களும் செய்ய முடியும். நம்மளை விட அவர்கள் வேறு விதமாக செயல்பட முடியாது. தன்மையில் ஒன்று தான், ஒரே தன்மையாக இருக்கிறோம். ஆனால் பொறுப்பின் அடிப்படையில் நம்மளை விட அவர்கள் பெரியவர்கள். ஏன்னா நம்மளை அவர்கள் ஆளுகிறார்கள், அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவர் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அந்த ரீதியில் நம்மளை விட அவர்கள் பெரியவர்கள். இதுதான் எக்கனாமிக் ட்ரினிட்டி. பொறுப்பின் அடிப்படையில் வித்தியாசம் வருது. அப்போ இந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் பார்க்கணும். இன்னும் கூட நீங்கள் பார்க்க முடியும். என்ன, நம்ம போன கிளாஸில் நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம், பெண்களும் ஆண்களும் தேவன் படைக்கும்போது ஒரே சாயலில் தான் படைக்கிறார், தேவனுடைய சாயலில் தான் படைக்கிறார். ஆண்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்களோ அதே போல தான் பெண்களும் ரட்சிக்கப்படுறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்துவினால் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறார்கள். இது ஆணும் பெண்ணும் ஒரே விதமாக தான் ரட்சிப்பு நடக்குது. இருந்த பொழுதிலும் பொறுப்பின் அடிப்படையில் தேவன் ஆண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, தனித்துவமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பெண்களுக்கு தனித்துவமான ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பொறுப்பின் அடிப்படையில் வித்தியாசம் வருது. ஆனால் தன்மையின் அடிப்படையில் ரெண்டு பேருமே தேவனுடைய சாயல்களில் தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சமம் இல்லையா? இன்னொன்று கூட நம்ம சொல்லலாம். என்னது? தேவனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். விசுவாசிகளும் எப்படி ரட்சிக்கப்படுறாங்களோ அதே போல் தான் பாஸ்டர்களும் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ எல்லாரும் ஒரே விதமாக ரட்சிக்கப்பட்டாலும் சபையை நடத்துவதற்கு பொறுப்பின் அடிப்படையில் சில தலைவர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதுதான் பாஸ்டர்கள். பாஸ்டர் ஒரு சபையில்னா பாஸ்டர், உதவியாளர், டீக்கன்ஸ் இருக்கணும் இல்லையா? நம்ம 1 தீமோத்தேயுல நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வித்தியாசம் வருது. என்ன இது? எந்த அடிப்படையில் வித்தியாசம் வருதுன்னா பொறுப்பின் அடிப்படையில் வித்தியாசம் வருது. அப்போது இந்த பொறுப்புகள் எல்லாம் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்தா தான் நமக்கு அந்த அர்த்தம், உண்மையான மெய்யான பொருள் நமக்கு விளங்கும். சரி, இப்போ இந்த வசனத்துக்கு வாங்க. இயேசு சொல்கிறாரு, என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்கிறார். யோவான் சரியான ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் தென் ஐ. அவர் என்ன சொல்லலைன்றது பாருங்க. மை ஃபாதர் இஸ் பெட்டர் தென் ஐ அப்படின்னு சொல்லலை.
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிரேட்டர் தென் ஐ அப்படின்னா என்னிலும் அவர் பெரியவராக இருக்கிறாருன்ற அர்த்தம். இது பொறுப்பின் அடிப்படையில் பெரியவர் சிறியவர் அப்படின்றது வருது. ஆனால் பெட்டர் தென் ஐ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் என்னிலும் சிறந்தவராக இருக்கிறார் அப்படின்ற வருது. அப்போ இது அர்த்தம் மாறும். நான் எவ்வளோக்கு வல்லமை உடையவராக இருக்கிறனோ அதை விட பிதா என்னிலும் வல்லவராக இருக்கிறார். நான் எவ்வளோ பரிசுத்தத்தில் இருக்கிறனோ அதை விட பிதா பரிசுத்தத்தில் சிறந்தவர். அப்போது இங்கே பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, பல தெய்வங்களில் கொண்டு போய் ஒரு முடிவுக்கு வந்துடுது. இங்கே இயேசுவை காட்டிலும் பிதா சிறந்தவராக இருந்தால் பிதா ஒரு கடவுள், இயேசு ஒரு கடவுள், வெவ்வேறு கடவுள்னு வந்துருச்சு. அப்போ இங்கே பெரிய சிக்கலே உண்டாக்குது இல்லைங்களா? அப்போது இது தன்மையில் இருக்கிற வித்தியாசம் இல்லை, பொறுப்பின் அடிப்படையில் வருகிற வித்தியாசம். யோவான் சுவிசேஷம் என்பது யோவான் இயேசு யார் என்பதை விவரமாய் சொல்லி எழுதுகிறார். 1வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லி இயேசுவை சொல்கிறார். ஸோ இயேசு தேவன் என்று சொல்லி அவர் முதல் வசனத்திலே சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமானது. அதுக்கப்புறம் இயேசுவினுடைய வரலாற்றை எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். அப்போ இயேசு ஒரு தேவன் என்று சொல்லி நிரூபிப்பதற்கான ஒரு நிருபம்தான் யோவான் புஸ்தகம். அப்போ இந்த மாதிரி ஒரு வசனம் வரும்போது இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்து தீர்மானித்து நீங்கள் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பொறுப்பின் அடிப்படையில் இயேசுவை விட பிதா பெரியவராக இருக்கிறார்.